இப்போ நிறைய யூஎக்ஸ் டிசைன்ஸ் உள்ள வரதுனால ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் இப்போ ஃப்ரெஷராக வந்து யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ள வர்றது ஈஸியாக டஃப்பாக. இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா, ஃப்யூச்சரில் யூஎக்ஸ் டிசைனுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும். நண்பர்களே, எனக்கு ரெகுலராக வர கமெண்ட்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் வர மெசேஜ் பார்த்தா, ப்ரோ நான் இப்போ யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ள வரலாமா, நான் வந்து வந்தேன்னா செட் ஆகுமா, ஸ்கோப் எப்படி இருக்கும், அது இதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஜஸ்ட் ஸ்கோப் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரே டெக்ஸ்ட்லேயே சொல்லிட்டு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் யூஎக்ஸ் டிசைன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, லைக் பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும், யாரெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம், இதுக்கு காம்படிஷனில் வந்து எப்படி யூனிக்காக தெரியலாம், எப்படி இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி டீப் அனாலிசிஸோட ஒரு ப்ராப்பர் கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த வீடியோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் ரன்னிங் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் we are going to speak about the evolution of UX UI design. இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு டேட்டாவை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி அதில் வந்து காப்பி கொடுத்து எங்கே வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே போயிட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து Ctrl+C கொடுத்துட்டு அங்கே வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படியும் இல்லையா, எந்த ஃபைலை காப்பி பண்ணணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இன்னொரு சைடில் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து ரைட் சைடில் வச்சுட்டு இங்கே இருக்க ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா அதுவும் காப்பியாக இங்கே பேஸ்ட் ஆகிடும் இல்லையா? இப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? பட் அப்படியே 1950s முன்னாடிலாம் இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிடவே முடியாதுங்க. அப்போல்லாம் ஏதாவது டேட்டாவை வந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்ச் கார்டு மெத்தட், மேக்னெட்டிக் டேப் டிரைவ் இல்லை வந்து கைப்பட எழுதி வச்சு தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்போ வந்து இந்த அளவு டெக்னாலஜியும் இல்லை. அப்படி 1960s CLI, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இந்த ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. இந்த ஒரு கான்செப்ட் வழியாக ஜஸ்ட் நீங்கள் இன்டர்ஃபேஸை வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் இப்போ கூட நீங்கள் லினக்ஸ் OS யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதே போல் அதுக்கு முன்னாடி இருந்த மோஸ்ட்லி எல்லா பிஸ்னஸுமே வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு வந்து போட்டால் நல்லா இருக்குமா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி அது யூஸருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக சேல் ஆகும். ஸோ அப்படி சேல் ஆனால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்தராக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தென் எக்ஸாக்டாக 1955 தான் ஹென்ரி டேபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைனிங் ஃபார் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், யூசர் சென்டருக்கு அப்படி பண்ணணும், ஸோ யூசருக்கு வந்து இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னு ஏகப்பட்டது இருந்துச்சு இல்லையா? அதை வந்து அப்படியே எல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த புக்கில் வந்து எப்படி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருந்தாரு. அதிலிருந்து அது யூஎக்ஸுங்கிற விஷயம் நிறைய நேமில் வந்து ஃபுல்லாக எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 1970 சொன்னோம் அப்படின்னா அங்கே வந்து GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதை வந்து ஜெராக்ஸ் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்க இன்ட்ராக்ஷனில் ஏகப்பட்ட சேஞ்ச் கொண்டு வருது. லைக் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது வந்து வெறும் கமாண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்ச் கொண்டு வருது. இந்த 1984 வந்து ஆப்பிள் கம்பெனி இதுக்குள்ளே வந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் பண்ணுறாங்க. லைக் அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. தென் அப்படி 90s 2000 வெப்பெல்லாம் அப்படியே எவால்வ் ஆக இந்த ஃபீல்டோட நீடு அதிகமாகி இப்போ வந்து UX UI டிசைனாக வந்திருக்குது. நம்பர் 2, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் UX UI டிசைன். என்னதான் அதர் கம்பெனிஸில் வந்து UX UI டிசைன் ஃபீல்ட் ரொம்ப வருஷமாக இருந்தால் கூட இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 to 8 இயர்ஸாக தான் வெளியவே தெரியுங்க. அதுலேயும் லாஸ்ட் 3 இயர்ஸில் இதுக்கான டிமாண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை விட வந்து 2-3 டைம்ஸ் வந்து டிசைனர்ஸ் சொல்ல வராங்க. முன்னாடியில் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா கோடிங் வந்து தெரிஞ்சே ஆகணும், அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியுங்கிற ஒரு சீனரி வந்துச்சு இல்லையா? அதனாலேயே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கோடிங் கற்றுக்கிட்டு ஐடி ஃபீல்டில் போகணும்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை பற்றி வீடியோ போடுறது, நிறைய வந்து பாட்காஸ்ட் இதை பற்றி பேசுறது, இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இதை பற்றி பேசுறது. தென் பர்டிகுலர்லி இதில் வந்து கோடிங்கே இல்லை, ஐடி கம்பெனிக்கு ஈஸியாக போயிடலாம், அப்படியே போயிட்டு ரிலாக்ஸ் ஜாலியாக உட்காரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்பி இந்த UX UI டிசைன் ஃபீல்டுக்கு வந்து செட் ஆகாதவங்களும் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி வர ஸ்டார்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த காம்படிஷனுங்கிறது வந்து ரொம்பவே ஹை ஆயிடுச்சுங்க. எப்படி போய் எனக்கு இந்த செட் ஆகாதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வெயிட், அது இந்த வீடியோவில் தனி டாப்பிக்காக வச்சுருக்கேன். ஸோ கீப் வாட்சிங். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிலையோ MNC கம்பெனிலையோ வந்து 2000 ஓப்பனிங்ஸ் இந்த ஃபீல்டுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்களேன். அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க மினிமம் 10,000 50,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சது இல்லையா? ஒரு நாங்களே படிச்சுட்டு ப்ரெஷராக என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், நீயே பயப்படுத்துட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க மைண்ட் வைஸை நான் ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த காம்படிஷன் எப்படி யூனிக்காக தெரியலாம் அப்படிங்கிறத என்னோட வே ஆஃப் சொல்யூஷனை அப்படியே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, be good at solving problems, not just designing.
மோஸ்ட்லி நிறைய பேர் எங்கிட்டயே வந்து ப்ரோ இது ஜஸ்ட் டிசைனிங் ஒர்க்காக இருக்கும், ஜாலியாக ஏசியில் போயிட்டு ஐடி கம்பெனி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஃபீல்டுக்கு வந்தால் என்னை வந்து வெளியே போய் ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க, யூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த யூஎக்ஸ் டிசைனோட ப்ராசஸ் என்ன அப்படி தெரியணும் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ சொல்லிடுவேன். ஜஸ்ட் 3 விஷயமே. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபைன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் சைட்லேருந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவீங்க. லைக் போயிட்டு எடுக்கிறது, டேட்டா செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இல்லை டேட்டா செலக்ட் பண்ணி கிடைச்சிட்டு டேட்டா வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக ஒரு டிஜிட்டலாக ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மெயின்லி யூஎக்ஸ் டிசைனில் வந்து யூஐங்கிறது 25% தாங்க. மீதி 75% வந்து ரிசர்ச் பண்ணுறது, காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறது, அது பண்ணுறது இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் அதில் இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா யூஐக்கு எவ்வளோ அவுட்புட் போடுறீங்களோ அதை விட 2-3 டைம்ஸ் சப்போர்ட் வந்து யூஎக்ஸ் போடுங்க. சரி ஏன் சொல்கிறேன்னா யூஐ பார்ட் வந்து யார் வேணால் பண்ணாங்க. லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் இப்போ யூஐ சொன்னாங்க அப்படின்னா அவரே வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணி அவரே முடிச்சிருவார். ஸோ நீங்கள் பண்ண போகிற யூஐயில் வந்து யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அதனால தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இவர் நாட் ஜஸ்ட் டிசைனர், நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வர். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஹேவ் அ பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில். நிறைய பேர் இந்த ஃபீல்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுமான்னு கேட்டிருந்தீங்க. அட்லீஸ்ட் பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணுங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதுலேயும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், அது கூட இங்கிலீஷ்லேயும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ரிசர்ச் பண்ண போகிறவங்ககிட்ட நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ப்ராப்பர் டேட்டாஸ் எடுத்தால் மட்டும்தான் அதுலேருந்து ஃபர்தராக அவங்க டிசைன் பண்ண முடியும் இல்லையா? அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்கில்லெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே கற்றுக்கிட்டு தென் வந்து நீங்கள் ஜாபில் ப்ளேஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு இன்டர்வியூ போகணும். அப்படி இன்டர்வியூவில் வந்து கிராக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ எல்லாமே வந்து ப்ராப்பர் ரெக்ரூட்டர் புரிய வைக்கணும் இல்லையா? ஸோ அங்கேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அண்ட் ஜாபில் ப்ளேஸ் ஆகி மேனேஜர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை சீனியர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டேட் போகிறீங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் இல்லையா? இல்லை ப்ரோ நான் ஜாபே போகல, ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்லேயே கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டுருக்கோம். வீடியோ வென்கார்ட்லேயும் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சி அதை போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குமே. நம்பர் 3, ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் டு ஷோ. எல்லாமே லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து ஒரே செக்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாமல் நிறைய செக்டர் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு செக்டரில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ரெக்ரூட்டர் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ஃபீல்டு மட்டும் தான் தெரியும் போல, அதனால இந்த செக்டர்லேயே வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து காமனாக இருக்க ப்ராஜெக்ட்ஸாக அதை எடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் கிரிப்டோ பேஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபைனான்ஸில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஹெல்த் கேரில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ இருக்கு. நம்பர் 4, லேர்ன் சம் கிராஃபிக் டிசைன் டூல்ஸ். அடிஷ்னலாக நீங்கள் கிராஃபிக் டிசைனோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ஜஸ்ட் யூஎக்ஸ் யூஎஸில் இருக்கிற ப்ரொஃபைலை விட யூஎக்ஸ் டிசைன் ப்ளஸ் கிராஃபிக் டிசைன் இருக்கிற ப்ரொஃபைல் தான் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோ அப்படி நான் வந்து யூஎக்ஸ் தான் கற்றுக்கிட்டேன், நான் வந்து கிராஃபிக் டிசைனில் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. நம்பர் 5, சூஸ் திஸ் கரியர் பாத் ஒன்லி இஃப் யூ ஹேவ் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கணுங்க. நிறைய பேர் சொல்கிறத மட்டும் வச்சு இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி உள்ளே வராங்க. இந்த ஃபீல்டு வந்து பேசிக்லி கிரியேட்டிவ் ஃபீல்டு. நீங்கள் வந்து யூசர் பாயிண்ட் ஆஃப் சைட்லையோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் சைட்லையோ பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. அது எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் யோசிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபீல்டு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடையாதுங்க. சரி ஓகே ப்ரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் போங்க. இதோட பேசிக் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ எவ்வளோ டைம் எடுக்குதோ ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் வச்சு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். ஸோ அதை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலோ இல்லை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சுனாவோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே வரல, எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, எக்ஸைட்மெண்ட் கிடைக்கல, இன்ட்ரெஸ்ட்டும் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஷூட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டை வந்து கரியராக சூஸ் பண்ணுங்கள். தென் இப்போ பாஸ்ட்டை பார்த்தாச்சு, ப்ரெசென்ட்டை பார்த்தாச்சு. நம்பர் 3, ஃபியூச்சர் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன். சரி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டெய்லி வந்து மினிமம் 200லேருந்து 1000 கம்பெனிஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி வர பிஸ்னஸில் வந்து மோஸ்ட்லி சஸ்டைனபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதே போல் அப்படி வர மேக்ஸிமம் பிஸ்னஸில் மோர் தென் 70% பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தென் அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராப்பராக பீப்புள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி ஒரு யூஐ வேணும். ஸோ அப்படி இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனரோட நீட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களோ. ஜஸ்ட் ஆல் யூ நீட் இஸ் ப்ராப்பர் அண்ட் யூனிக் ஸ்கில்ங்க. தென் எப்படி வந்து இந்த ஃபீல்டில் சஸ்டெயினாக இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த சேஞ்ச். இப்போ வந்து நிறைய புது டூல்ஸ் எல்லாம் வரும், நிறைய புது ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஈஸியாக கற்றுக்க பழகிக்கணும்.
நிறைய நியூ கான்செப்ட் வந்து ரொம்பவே சீக்கிரமே ஆக்சுவல் மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுங்க. லைக் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, தென் வியூஐ, அதாவது வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், மோஷன் அண்ட் கெஸ்டர் இன்டர்ஃபேஸ், ஸ்க்ரோலி டெல்லிங்னு. இந்த ஸ்க்ரோலி டெல்லிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை வந்து யூஐ பேஸ் பண்ணியே புரியுற மாதிரி பண்ணுறது தான். எக்ஸாம்பிளுக்கு இதோ இதை போல் இந்த வெப்சைட்டில் வந்து ஆக்சுவலாக சோலார் சிஸ்டம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதை காட்டுறது வந்து ஆக்சுவலாக என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ண நம்மளும் போய் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபியூச்சரில் அப்படி நிறைய அப்ளிகேஷன் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு நீங்களும் நானும் ரெடியாக இருக்கணும். இல்லை நான் கற்றுக்கும் போது வந்து ஃபிக்மா மட்டும் தான் இருந்துச்சு, அடோ பெஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு, என்னால் வேறு என்ன கற்றுக்க முடியாது அப்படின்னா ஸ்வாகா தான். நம்பர் 2, ப்ரையாரிட்டைஸ் யூசர் நீட்ஸ். எப்போவுமே என்ன ப்ராடக்ட் டிசைன் பண்ணாலும் இந்த டிசைன் வந்து நம்ம பிடிச்சிருக்கா, இந்த ரிசர்ச் நம்ம ஓகேவா இருக்கா, இந்த டேட்டா ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே அஸ்யூம் பண்ணி உங்களை பேஸ் பண்ணியே போடாமல் ஜஸ்ட் யூசருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது நம்மளுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எம்பத்தைஸ் பண்ணி நீங்கள் போடணுமே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே மாறுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் தி ரைஸ் ஆஃப் ஏஐ. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்ததுனால நிறைய ஃபீல்ட்லாம் போயிடுமாமே, எல்லா ஒர்க்கையும் எடுத்துகிட்டு வாங்கலாமே, எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களாமே, டிசைனர்ஸ்லாம் ஒர்க் இருக்காதாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் தட்ஸ் நாட் ட்ரூங்க. இந்த ஏஐங்கிறது வந்து நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக மட்டுமே இருக்குமே தவிர அதுவே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார். பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த ஏஐ வந்துருச்சு, அந்த ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடி வந்துருச்சு, டெவிங் ஏஐ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இப்போதைக்கு உருட்டு தாங்க. இந்த டெவிங் ஏஐ உருட்டை பற்றி நம்ம நண்பர் ஹரிஷ் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி டீப்பாக போட்டிருக்கு. அப்படி உங்களுக்கு இன்கேஸ் அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி போய் பாருங்கள். ஏஐ நினச்சலாம் பயப்படாதீங்க, உங்கள் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக வைங்க. ஜஸ்ட் ஏஐ வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நானே கூட இப்போ நான் யூஐக்கு வந்து இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா ஏஐயான பிட் ஜர்னிக்கு போவேன். பிட் ஜர்னிக்கு போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எடுப்பேன். இல்லை ஏதாவது கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா சாட் ஜிபிடி போவேன். எனக்கு வந்து கம்பெனியே ஆக்சஸ் கொடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ஸ்கில்லை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஏஐ பற்றி ஒரு பயப்பட தேவையில்லை. தென் லாஸ்ட் திங், கன்க்ளூஷன். ஸோ பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும்னு நம்புறேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கான டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட க்ரோத் வந்து அதிகமாகவே இருக்கும். இது யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து மினிமம் 20 years இருக்கும். பட் அதில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ண மட்டும் தான் முடியும். இந்த வீடியோவில் எவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணமோ எல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து ஏதாவது ஹையரிங் வந்துச்சுனாவோ இல்லை ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஐ ஹோப் தட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு எதுக்காவது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தி ஆர்ட் 360 லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் மட்டும் பண்ணால் போதும், அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். அப்படியே ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.